Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம என்ன வர்க் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு plain சாரியோட plain blouse வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த வர்க்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வேற எந்த ஒரு border டிசைன்ஸோ இல்ல வேற எக்ஸ்ட்ரா சமிக்கி beads stones எதுவுமே இல்லாம ரொம்ப கிராண்டா ரொம்ப எலிகண்டான ஒரு வர்க் வந்து நம்ம பண்ண போறோம். சோ இந்த மோட்டிவ்ஸ் இது வந்து ஆக்சுவலா மோட்டிவ்ஸ் தான். இந்த மோட்டிவ்ஸ் எங்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ்ஸ்லயும் பேக் சைடு நெக்ல ஒன்னு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3 மோட்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். இந்த 3 மோட்டிவ்ஸையும் வச்சு நம்ம வந்து ஒரு ரொம்ப எலிகண்டான ஒரு பிளவுஸ் வந்து எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிளவுசஸ்லாம் எதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ்க்கு இப்போ வந்து நான் கம்பைன் பண்ணுறது வந்து கேரளா சாரீஸ்க்கு நான் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேரளா சாரீஸ் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வேறு ஏதாவது கான்ட்ராஸ்டாக பிளைன் சாரீஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு பிளவுஸ் இதே மெத்தடில் நீங்கள் ஒர்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரியான மிரர் இது வந்து நான் சொல்லியிருக்கேன். இது மிரர் கிடையாது, மைக்கா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்கா, சில்க் த்ரெட், சுகர் பீட்ஸ், அப்புறம் ஜரி த்ரெட். ஸோ இது மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வச்சு இதை எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். நார்மலாக வந்து மைக்கா வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு ½ அன் ஹவர் நல்லா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை ஏன் நான் அப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் போடும்போது இந்த இடத்துல ஏதாவது சின்ன சின்ன கேப்ஸ் வந்திருந்தால் கூட நீங்கள் அவுட்லைன் போடும்போது அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டுக்காக நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ணுறதா நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் தான், செயின் ஃபில்லிங் தான். ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடியும். இப்போது நீங்கள் வந்து பிங்க் கலர் சாரீ போடுறீங்க அப்படின்னு சொன்னால் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சாரீ பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சாரீ நீங்கள் வியர் பண்ண போகிறீங்களோ அந்த சாரீ கலரில் நீங்கள் வந்து இன்னர் சைடில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே அடுத்த பெட்டல்ஸ்க்கு வந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவுட்லைன் போட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஆரி ஒர்க்குனாலே கிராண்டான ஒர்க்கு தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி ஒர்க்குன்றது ஒரு கைண்ட் ஆஃப் எம்ப்ராய்டரி தான். ஸோ அதை வந்து என்ன மாதிரியான இடத்துலையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எதில் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஒர்க்கை கூட இந்த ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் இந்த ப்ளவுஸ்க்கு மொத்தமாகவே 3 மோட்டிவ்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் ஸ்டிச்சிங்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸில் ஒரு ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், கற்பனை தான். ஸோ அதை வந்து என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் யூசேஜ்னு பார்த்திங்கனாலும் ரொம்ப கம்மி தான். இதில் மெட்டீரியல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு சடனாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ட்ராயிங் கூட நான் வந்து ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு மைக்கா வச்சுட்டு அதை சுற்றி சர்க்கிள் பண்ணி அதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பர்பஸாக டயக்ராம் தெரியணும், பேசிக்காக அது தெரியணுன்றது எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம கோலம் போடுற மாதிரி தான். மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் அது கூட வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கூட ஓவரால் நீங்கள் எம்ப்ராய்டிங் போடும்போது அந்த டிஃப்ரென்சஸ் கூட உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது.
ஸோ ஃபைனல் பெட்டல் போட்டாச்சு. நம்ம இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு. இப்போ கீழே உள்ள லீஃப் பார்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு பெட்டலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம சில்க் த்ரெட் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மிரரை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுக்கலாம். சுகர் பீட்ஸுக்கு நம்ம வந்து ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஷூயிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஷூயிங் த்ரெட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம ஷூயிங் த்ரெட்டை வச்சு சுகர் பீட்ஸ் ஃபுல்லாமே போட போகிறோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணையில் ஜரி த்ரெட்லேயும் போடலாம், இது ஷூயிங் த்ரெட்லேயும் போடலாம். சுகர் பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஜரி த்ரெட்டால் அந்த மிரரை சுற்றி நம்ம வந்து ஜரி த்ரெட்டால் ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ண செயினில் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாக் போட்டாச்சு. இப்போது நம்ம இன்னர் சைட் போட்டாச்சு. அதோடைய கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு பெட்டலோட அவுட் சைடும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பீட்ஸோட பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஜரி த்ரெட்டால் எல்லா இடத்துலையும் நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டுகிட்டே வந்துடலாம். நம்ம போட்டிருக்கிற பீட்ஸ்க்கு மேலே அப்படியே ஜரி த்ரெட்டில் நம்ம அவுட்லைன் போட போகிறோம். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வரல அப்படின்னு சொல்கிறத விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எல்லாராலையும் போட முடியும். ஜரி த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க பிகினர் ஸ்டேஜில். ஸோ ஷூயிங் த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சில்க் த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். இந்த மோட்டிவ்ஸை வந்து
ப்ளவுஸ் அப்படின்ற அந்த மாதிரி மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. சாரீஸில் போட்டுக்கலாம், குர்த்தீஸில் போட்டுக்கலாம். குர்த்தீஸ்லனா இதே டிசைனை நீங்கள் குர்த்தீஸ் ஒரு பிளெயின் குர்த்தீஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அவ்வளோ கவுண்ட் உங்களோட ப்ளவுஸில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு மோட்டிவ்ஸாக வேறு எந்த ஒரு பார்டர் டிசைன்ஸும் இல்லாமல் வேறு எந்த டீட்டெயில்டு ஒர்க்கும் இல்லாமல் இந்த ஒர்க்கை வந்து ஒரு ஃபுல் பிளைன் சாரீ போட்டிங்கனாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.